பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்ப்போம். தேவி என்ன பண்ற? சிரிக்காத, கொட்டை கொட்டை வச்சுட்டு கொட்டை கொட்டையே சிரிக்காத. சொல்லு. எனக்கு என்னன்னே தெரியலைங்க. இந்த போனை முன்னாடி கொண்டு வந்தா மட்டும் ஆட்டோமேட்டிக் சிரிப்பு வந்துடுது. ஒன்றும் இல்லைங்க, வெயில் இல்லை, லைட்டா அப்படியே சில்லுன்னு இருக்கு கிளைமேட்டு. ஒன்றும் இல்லாமல் எப்படி தேவி வெயில் ஜில்லுன்னு இருக்குது, இருட்டா இருக்குது, பகலா இருக்குதுன்ற. அதனால நாங்களும் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறோங்க. அதனால அப்பா வந்து போய் சிக்கன் எடுத்துட்டு வர. அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறியா? அப்பா வீட்டுக்கு வரலையா? அப்ப அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேங்க. என்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு, அவங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குங்களா, அதனாலதான் ஜில்லுன்னு கிளைமேட்டா இருக்குதா? சொல்லு. அதனாலதான் கிளைமேட் ஜில்லுன்னு இருக்குதா? இப்படி பேசினா நான் எப்படிங்க பேசுவேன்? அப்பா சிக்கன் எடுக்க போயிருக்காங்க. சரி ஓகே, பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு சூடா அப்படிங்கிறது. சப்போட்டா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கிறேன். இல்ல மனசுல ஐசக் நிப்பன் நினைப்பா. இந்த தலை பாத்தீங்கன்னா மிளகு தக்காளி தலைங்க. வாயில வந்து புண்ணு கொஞ்சம் இருந்ததுங்களா, ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் பச்சையா போட்டு மென்னுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் புண்ணு ஆறிடும். அதனால வாயில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இங்க மரம் பாருங்க, சப்போட்டா மரங்க. ஆல்ரெடி கொஞ்சம் பொரிச்சிட்டோம் போன வாரம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் பெருசாகட்டும், பொரிக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே, பாய்ங்க. எங்கள் விலாக் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.